உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்த அன்னையே உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்த அன்னையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே. பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, அன்னையினாலே மிராக்கிள், அன்னையினாலே புதுமை, அன்னையினாலே க்ஷணத்துல காரியம் பலிதல், அன்னையினாலே ஆபத் பாண்டவள். அந்த மாதிரி அன்னையை கும்பிடுறவங்க எல்லாருமே ஒரு அலாதி தைரியத்தோட இருப்பாங்க. ஏன்னா நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் அன்னை பார்த்துப்பாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஸோ இன்னும் நமக்கு பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரோட அருள் நமக்கு முழுசா சேரணும்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பத்தி ஸ்ரீ அன்னை அடிகள் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்தியமயி பரமே. மக்கள் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகிக் கொண்டு வந்த ஸ்ரீ அன்னை தரிசனம் நிகழ்ச்சி இனிமேல் காலை 7:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். காண தவறாதீர்கள். சார், பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரோட பக்தர்கள்லாம் ஒரு சில வழிமுறையெல்லாம் கைப்பற்றணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுலயே ரொம்ப பிரதானமா இது அவங்க கண்டிப்பா வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றதுன்னா அது என்ன சார் நீங்க சொல்வீங்க? அன்னைக்கிட்ட வரும்பொழுது எந்த விதமான சட்டத்திட்டம் கிடையாது. மையத்துக்கு வர்றோம், அன்னை முன்னாடி உட்காடுறோம், தியானம் பண்ணுறோம், போகும்போது அன்னையோட மலர் பிரசாதம் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இது ஸ்டார்டிங் டைம். திரும்ப திரும்ப வரக்கூடிய நிலையில் இங்கே வரும்பொழுது அவங்க அன்னை அரவிந்தரை பற்றிய செய்திகளை முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் ஆகுது அப்படின்னா இங்கே அவங்க எடுத்துகிட்டு போகிறது பேரருள். பேரருள்னா அந்த அன்னையினுடைய ஸ்பரிசம், அந்த ஆசீர்வாதத்தோடு அவங்க அந்த அமைதியை கொண்டுட்டு போகிறாங்க இல்லையா, அது லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ இவங்களுடைய பழைய பழக்கங்களில் தாழ்ந்ததும் சொல்கிறோம் இல்லையா, தேவையில்லாதது, வேண்டாதது கைவிடுறதுக்கான ஒரு நிலைமை வரும். அப்புறம் நல்ல பண்புகளை அவங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அது முடியலனாலும் முயற்சியாவது பண்ணியாகும். இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க சாவித்திரிலாம் படிக்க வேண்டியிருக்கும். பிறகு அன்னையனுடைய விருப்பம் என்ன, அவருடைய யோசனையை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். இது எல்லாமே நாள் ஆக ஆக அது ஒரு ஸ்டேஜ் டெவலப் ஆகிட்டே வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் பிரதான விஷயம் என்னென்னா அன்னை அவதாரத்துடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, மனிதர்கள் தெய்வத்தன்மையை பெற வேண்டும். சாதாரண மனித நிலையிலிருந்து வாழ்க்கை பிரச்சனையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு நாம் தாழ்ந்த நிலையில் துன்பத்தோடு கூடிய நாட்களை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு தெய்வத்தன்மை அடையணும்னு சொல்லிட்டாங்க. தெய்வத்தன்மைனா என்ன? அப்போ நம்ம மனித நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். கண்டிப்பா. அப்போ தெய்வத்தன்மை குறித்த செய்திகளை எல்லாம் படித்து அந்த நிலையை அடைவதற்கான நம்ம சொல்கிற நிறைய விஷயங்களை கேட்டு ஃபாலோ பண்ணணும். பிறகு அன்னையுடைய பார்வையில் தான் நம்ம எப்பவுமே இருக்கோம். அவருடைய பார்வையிலிருந்து நம்ம ஒருபோதும் விலக முடியாதுங்கிற உணர்வு எப்பவுமே இருக்கும். நல்லது செய்தாலும் சரி, ஒருவேளை பொய்யே சொல்லிட்டா கூட இதை அன்னை கவனித்து கொண்டிருக்கிறார், இது அன்னைக்கு ஏற்புடையதில்லை, இந்த பொய்யை சொல்லக்கூடாதுங்கிற உணர்வு அன்னை கவனிக்கிறாருங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா மனிதன் தெய்வத்தன்மை அடைஞ்சிருவான். ரெண்டாவது அவன் அதிமனிதனுக்குரிய பண்பு வளர்ந்துடும். தப்பு செய்ய மாட்டான். ஆமாம். இந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பக்தியில் ரொம்ப தீவிரமாக இருந்து ஆன்மீகத்தை பழுத்த பழம் கூட இறைவன் நம்மை பார்க்கிறாங்கிற உணர்வு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஏன்னா அதனால தானே சில தவறுகள் பண்ணிடுறாங்க. இப்போ ஆன்மீகம்னாலே ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிடுச்சு. அதுவும் ஆசிரம்னா சொல்லவே தேவையில்லை. அப்போ ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு அந்த அவநம்பிக்கை அதிகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா,
உயர்ந்த தத்துவங்களை உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியவர்கள் சில உணர்ச்சி வசப்பட்டு சில தவறுகளை இறைவனிடமிருந்து தான் தனியாக விலகி இந்த தவறை அவன் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க செஞ்சிடும் போது என்ன ஆயிடுது, மக்களுக்கு அந்த அவநம்பிக்கை வந்துடுது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்றைக்கி நிறைய பஜன்ஸ், சத்சங்கம், சொற்பொழிவுகள், கும்பாபிஷேகம், நிறைய குலதெய்வ வழிபாடு எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு உலகத்தில். அங்கங்கே அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி. இதையெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா, இந்த மனித மனம் வந்து அப்பப்போ மாசுபடும், அதாவது அழுக்காயிடும், புரியுதுங்களா? அதை துருபிடிச்சு போயிடும் மனம். அது அப்பப்போ அதை கழுவி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நல்ல காரியங்களை அங்கங்கே யாராவது பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல கல்யாணம், தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் கோயிலேருந்து ஏன் சாமி வெளியில் சுற்றிட்டு வருதுன்னா, அந்த தெய்வம் அந்த திருவீதி விழான்னு வரும்போது அங்கே வயதானவர்கள், நடக்க முடியாதவங்க, கோயிலுக்கே வந்து பார்க்க முடியாதவங்க மாடியிலிருந்து ஒரு தரிசனம் பண்ண முடியும். அந்த கோயிலில் சுற்றி வர்ற அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் அட்மாஸ்பியரை வந்து அந்த இடத்துல சுத்தத்தை ஏற்படுத்தும், புனிதப்படுத்தும். இப்போ இது மாதிரி எல்லாரும் எல்லா காரியங்களும் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த உலகம் வந்து மேலே மேலே வரும். அதனால் முன்னின்று வழிநடத்தக்கூடியவர்கள் சரியாக கொண்டு போகணும். இப்போ நம்ம வந்து மக்கள் டிவி மூலமாக அன்னை அரவிந்தர் சொன்னதை ஏன் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம்? அன்னை வந்தார், பகவான் அரவிந்தர் வந்தார், அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறியது, தவம் ஏற்றினார்கள், புத்தகம் எழுதினார்கள், சமாதியாக இருக்கிறார்கள், எல்லோரும் போயிட்டு தரிசனம் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நாம் எதுக்கு தியானம் மையம் ஆரம்பிக்கணும்? எல்லாரும் அந்த பாண்டிக்கு போக முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவளுக்காக நம்ம அங்கங்கே சௌகரியமாக ஆரம்பிக்கிறோம். அதாவது உங்கள் வீட்டுக்கு அருகிலே வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புனிதம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த மையத்துக்கு வரும்பொழுது அந்த கொள்கையை நம்ம வந்து பிரகடனப்படுத்துகிறோம். இப்போ இங்கே வர்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, அன்னைனா யார், அரவிந்தனா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த பூரண அந்த சக்தி, அந்த அருளை பெறத்துக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வரும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், அன்னை இதை சொல்லியிருக்கிறாங்க, பகவானுடைய அரவிந்தர் கருத்து இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது ஒரு பக்கம் மோட்டிவேட், ஒரு பக்கம் ஒரு அவேர்னஸ், ஒரு பக்கம் வந்து அந்த கான்ஷியஸ் நம்ம ரைஸ் பண்ணுறோம். அப்போ ரைஸ் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த லெவலில் இருக்கிறாங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற செய்தியை சொல்கிறோம். சிலர் வந்து நீ தியானம் பண்ணணும்னு சொல்கிறோம், சில பேருக்கு நீ தியானம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவோம், சில பேருக்கு வந்து நீ இந்த சாவித்திரியை படின்னு சொல்லுவோம், சில பேருக்கு நீ இந்த மலர்களை கொண்டு வான்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? சிலருக்கு வந்து நீ எது செஞ்சாலும் ரைட்டு சொல்லுவோம். அதாவது அவங்க லெவல் பார்த்து அதுக்குரிய ஒரு சுகாதார நிலையம் தான். எப்படி கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கிராமத்துக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு அடித்தள நிலையிலேருந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரோம். அதாவது நல்ல பண்புகளை அவங்ககிட்ட இருக்கும், ஆல்ரெடி பக்தர்கள்ட்ட, மக்கள்கிட்ட இருக்குது, அதை இன்னும் அதிகப்படுத்துறது. அது மட்டும் இல்லை, அந்த பண்பு இருக்கிறதையும் நம்ம உணர்த்தணும். உங்கள்கிட்ட இந்த நல்ல விஷயம் இருக்குது, இந்த குறை இருக்குது, இந்த குறையை மாற்றிக்கோங்க, எஜுகேட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் ஏதோ சமூகத்துக்கு ஒவ்வொரு வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டே வந்தால் தான் இந்த சமூகம் மேம்படும். இப்போ வளமான வாழ்வுனா என்ன? அது யாரோ வசதியானவங்களுக்கு மட்டும் இல்லை, வசதி இல்லாதவங்கள வளமாக கொண்டு வர்றது. அதுதானே அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் நம்ம செய்கிறோம். அதாவது ஒரு தைரியத்தை கொடுத்து, ஒரு மோட்டிவேட் பண்ணி, உங்களுக்குள்ளே இந்த ஆற்றல் இருக்குது, அந்த ஒழிஞ்சிருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வா, இதை எப்படி பயன்படுத்தி மேலே வருது அப்படிங்கிற எல்லா சூட்சமங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்து, அந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்து கொண்டு வரும். நீங்கள் அன்னையை வந்தீங்க, கும்பிட்டீங்க, போனீங்கன்ற கூடாது. அன்னைகிட்ட வந்தால் அன்னை சொல்கிறது, நீயும் அன்னையாக மாற வேண்டும், நீயும் தெய்வமாக மாற வேண்டும், உனக்குள் அந்த பிரபஞ்சம் ஒளிந்திருக்கிறது, அதை வெளிக்கொண்டு வரணுங்கிறது தான் பிரதானம். இது இப்போ அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு வந்தாங்க, ஆனால் அன்னை என்ன சொல்கிறாங்க, நீ கஷ்டத்துக்காக வரல, உலகத்தில் கஷ்டத்தையெல்லாம் போக்கும் சக்தி உனக்குள்ள இருக்கே, அதை வெளிக்கொண்டு வருவதற்காக வர. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஆன்மீகமும் பக்தி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மகிட்ட இருக்கிற எல்லா விதமான கஷ்டம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் கொண்டு போய் கொட்டுறதுக்கான ஒரு குப்பை தொட்டியாக கோயிலை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோயிலெலாம் என்னென்னா நம்ம கவலையெல்லாம் கொண்டு போய் கொட்டுறது. அதாவது கஷ்டம் வந்தால் தான் கோவில் ரொம்ப பார்த்தீங்கன்னா யாருமே தேங்க்ஸ் கிவிங் போகிறது ரொம்ப கம்மியாக கிடையாது. அண்ணன் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது தான் கோயிலுக்கு போகணும்.
ஆனால் நம்ம கவலைப்படும் போது மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம். புரியுதுங்களா? அதனால் வந்து அன்னையாக வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஏதோ பக்தராக மட்டும் இருக்கக்கூடாது. அன்னையை ஏற்றுக்கிட்டா அன்னையாகவே வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறதுன்னா என்ன? நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கணும், உங்களுடைய சொல் வந்து தெய்வீகத்தன்மையாக இருக்கணும், உங்களுக்குள்ளே இந்த அமைதி இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் அந்த அமைதி அந்த இடத்துலலாம் பரவும். அதனால் நாமளே தெய்வீகத்தன்மையை அடையணுங்கிறது தான் அன்னையுடைய விருப்பம். எப்பொழுதுமே நீ ஒரு மரியாதைக்குரியவனாக இருக்கிறாங்க. பார்க்குறவங்க நம்மளை பார்த்து ஒரு பெருமையாக இவரை மாதிரி இருக்கணும், புரியுதுங்களா? இவரை பின்பற்றணும், இவரோட பேசுனா நமக்கு சந்தோஷம் வரும், இவர்கிட்ட சொன்ன விஷயம் அது நல்லதாக நடக்கும், இவரோட தொடர்பு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே நம்மள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும். அதனால் அன்னை பக்தராக இருக்கிறதுல அன்னை பக்தருடைய நடவடிக்கையும் செயல்பாடும் அடுத்தவர் பின்பற்றக்கூடிய ஒரு ரோல் மாடலாக இருக்கும். புரியுதுங்களா? இதில் ரொம்ப பிரதானமாக சொல்கிறது என்னன்னா, கனி மீது விழுந்தால் என்ன பண்ணணும்? அதை எடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. சப்போஸ் கடலில் விழுந்துட்டீங்க, உடனே நீந்த சொல்கிறாங்க. அந்த சுச்சுவேஷன், அந்த இடத்தை அப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கணும். எது நடந்தாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. எதுக்காகவும் எந்த இடத்துலையும் நினச்சி வருத்தப்படுறதுக்கு இல்லை. பெஸ்ட்டு அந்த வருத்தப்படுறது. ஒரு பழங்கள் மேலே ஊந்துட்டுனா உட்காந்து சாப்பிட்டுனாரு, தண்ணியில் விழுந்துட்டே அது நீந்தினாரு. ஆமாம், இப்படி விழுந்துட்டேனே சொல்லி கவலைப்படாது. எந்த யூஸும் கவலைப்படுவதற்கு நேரம் ஒதுக்கவே கூடாதுங்கிறது தான் அன்னையோட கொள்கை. அதனால 1000 அன்னை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த வைர வரிகளை நாங்கள் சொல்கிறோம். அவங்கவுங்க அதை எடுத்துக்கிட்டு ஒரு படியாக அடுத்தடுத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் 1000 வழிகள் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? அன்றாடம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அன்னையை பின்பற்றி வரணும். தெய்வமாக வழிபட்டு கஷ்டத்தை மட்டும் போக்கிக்காமல் அவங்களுடைய வழியில் பயணம் பண்ணி இந்த வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஆர்வப்படுங்கிறது என்னோட கருத்து. சார், அன்னை வந்து பல அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நடந்த அன்னைக்கனால நடந்த ஒரு அற்புதத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார். அன்னை அப்படின்னாலே அற்புதங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை போல அற்புதங்கள் இதுவரை உலகம் காணாததுன்னு நம்ம அனுபவத்தில் ஏராளம் இருந்தாலும், கடந்த வாரம் நானே காரில் பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தேன். அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு போர்டு அந்த காரில் மேலே கட்டி கொண்டு போகும்போது மகாபலிபுரம் நெருங்குற டைமில் அந்த போர்டு கழண்டி கீழே வந்துருச்சு. அது ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் தான். அந்த காரை நிறுத்திட்டு திரும்ப அந்த போர்டை மேலே எடுத்து கம்பி போட்டு கட்டி எடுத்துகிட்டு போனேன். அந்த பயணத்தில் வந்து ஒரு சின்ன இடையூறு ஏற்படுது. எப்போவுமே அன்னையை நினச்சிட்டு அன்னை காரியத்தையே நம்ம செய்துக்கிட்டு அன்னையை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு வாழ்நாள் முழுக்க நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்திருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு பயணத்தில் ஒரு இடைஞ்சல் வரும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடும். நான் என்ன நினச்சேன்னா, இந்த சம்பவத்திலையும் அன்னை நமக்கு ஏதோ ஒரு நன்மை செய்கிறாருங்கிற ஒரு உணர்வு மட்டும் இருந்தது. ஆனால் அந்த வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போக ஆரம்பித்த உடனே ஒரு 100 அடி தாண்டி எங்களுக்கு முன்னாடி ஒரு வேன் ஒரு காரும் விபத்தாகி அந்த 2 வாகனமும் அடைஞ்சிருக்கிற சேதம் வந்து பல லட்சம் ஆகும். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இருந்தாலும் அந்த காரில் நடந்த விபத்து நாம் அந்த சம்பவத்தில் இடம்பெறாமல் தடுக்கிறதுக்காக அன்னை எனக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தடுத்துருக்கிறாங்க. அந்த விபத்தை பார்த்த பிறகு தான் அன்னை நம்மோடு எப்பொழுதும் வருகிறார், நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை அவர் எப்படி பாதுகாக்கிறார், அவர் நம்மை சுற்றி எப்பொழுதும் அந்த பாதுகாப்பு வளையத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறாங்கிற ஒரு உணர்வு எனக்கு அப்போ தான் ஏற்பட்டது. ஒவ்வொரு நாள்தோறும் எனக்கு ஏற்பட்டாலும் சரி, அன்னை அன்பர்களுடைய அனுபவத்தை எனக்கு சொல்லும் போதும் சரி, இந்த அற்புதம் எல்லாம் இப்படி தொடர்ந்து தொடர்கதையாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். இதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போனால் நமக்கு வந்து வருடக்கணக்காகும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தண்டையார்பேட்டையிலேருந்து வந்தார், விஜய்னு பேர். அவர் ரயில்வேயில் வேலை பார்க்குறார். ரொம்ப நாளாகவே அவர் டிரான்ஸ்ஃபர் கேட்டு எல்லா முயற்சியும் எடுத்துட்டார். கடைசியில் அவங்க அம்மா வந்து இது அன்னையால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொன்னார். இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அன்னை அவங்களுடைய அருளால் இது நடக்கணும் அப்படின்னா
அதுக்கு நம்ம சாவித்திரியில் இந்த பகுதியை படிங்க அப்படின்னு ஒரு பேஜ் ஜெராக்ஸ் போட்டு அவங்க கையில் கொடுத்தேன். நான் இதை படித்தால் நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதாவது நம்ம தெய்வங்களை என்னென்ன பிரச்சனைக்காக எந்த தெய்வத்தை வணங்கணும், எப்படி வணங்கணும் அப்படிலாம் நம்ம வந்து நிறைய வரைமுறை வைத்துக்கொண்டு நிறைய பேர் சொல்கிறத கேட்டு நம்ம அங்கங்கே போகிறோம். அதாவது டிரான்ஸ்ஃபர் விநாயகர்னே கோயம்புத்தூரில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அதாவது விநாயகருங்கிறது வந்து நிறைய இடங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போனால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு போனால் கடன் தீரும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி சாவித்திரியில் இந்த பகுதியை நீங்கள் படிங்க, டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அந்த பேஜை ஜெராக்ஸ் கொடுத்தப்போ அவர் வாங்கிட்டு போயிட்டு அவங்க மகன்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு நாள் நைட்டு படித்தார், மறுநாளும் இந்த காலையில் இந்த ப்ரேயரை படித்தார். அவர் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து ஒரு மணி நேரம் பொறுத்து ஒரு 12 மணிக்கு ஒரு ஆர்டர் கையில் வருது. அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் எங்கே வந்திருக்குன்னா, அவர் எந்த ஊருக்கு கேட்டாரோ, அதாவது பெரம்பூருக்கு கேட்டார், அவர் கேட்ட ஊருக்கே அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தது. சாவித்திரி ப்ரேயர் படித்தது என்னமோ இரவு ஒரு முறையும் காலையில் ஒரு முறை தான். அதாவது நான் அவரை படிக்க சொன்னது 60 நாள், ஆனால் நடந்தது ஒரே ஒரு நாள். அற்புதங்கிறது அன்னை அவரவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க. ஒரு அன்னை பக்தர் வச்சலான்னு பேர், அவங்க மஸ்கட்லேருந்து நம்ம சென்னைக்கு வராங்க. ஆனால் வரும்பொழுது அன்னையை அனுப்பிட்டு அன்னை கூடவே வர்ற மாதிரி ஒரு இமேஜினேட் பண்ணிட்டு வராங்க. வரும்பொழுது அன்னையை பற்றி நம்ம மனசில் அவங்க நினச்சிக்கிட்டே வர்றாங்க. போன உடனே நம்ம பாண்டிச்சேரி போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஃப்ளைட்டில் ஏறிட்டு அவங்க உட்காந்துட்டு அன்னையை பிரார்த்தனை பண்ணுறாங்க. பக்கத்தில் யாரோ ஒரு ஃபாரினர் அவரோட பேச்சு கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், நான் வந்து ஆரோவில் வாசி, நான் பல வருடங்களாக அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் ஜெர்மன்லேருந்து வரேன், இப்போ ஆரோவில் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அறிமுகமாகிறார். ஃப்ளைட் சென்னைக்கு வர்ற வரைக்கும் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது அன்னையை அழைத்தால் நம்ம கூடவே அதை பற்றி ஷேர் பண்ணிக்க யாரோ ஜெர்மன்லேருந்து வர்றவர் அன்னையை பற்றி பேசுகிற நட்பு கிடைக்குதுன்னா அதுதான் அன்னையோட அற்புதம். அதாவது அன்னையோட மிராக்கிள்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இருந்தாலும் அவர் அற்புதத்தை மட்டும்தான் நிகழ்த்தக்கூடியவர், நம்மால் கற்பனை கெட்டாததெல்லாம் செய்யக்கூடியவர். இதை மாதிரி எத்தனையோ இருக்குது. இதை நாம் இன்னும் வர்ற ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ பகவாந்திரி அன்னை அரவிந்தரோட ஆசிரமமாக இருந்தாலும் இப்போ எங்கேயா இருந்தாலும் இப்போ வந்து தியான மையங்கள் எல்லா இடத்துக்கும் பக்தர்கள் எல்லாரும் வந்து கோடான கோடி பக்தர்கள் வந்து அவங்க எல்லா பிரச்சனையும் அங்கே வந்து கொட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுது. ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களோட பிரச்சனைகளால் அந்த இடத்தோட ஒரு எனர்ஜி அது வந்து டவுன் ஆகுமா சார்? இந்த கேள்வி நீங்களாக கேட்குறீங்களா, யாராவது கேட்க சொன்னாலும் தெரியல. எனக்கும் இந்த கேள்வி தோணுச்சு. நானும் ஆசிரமத்தில் போய் கேட்டேன். நான் அவங்க சொன்னாங்க, அந்த அட்மாஸ்பியரில் 2 மகா யோகிகள் இருக்காங்க, அன்னையும் அரவிந்தரும். அந்த சமாதிக்குள்ளே அவங்க இருக்கிறதோட அவங்க வாழ்ந்த பூமி அது. எப்போவுமே அங்கே ஊதுவத்தி எரிஞ்சுட்டே இருக்கும், சாம்பிராணி போட்டுட்டே இருப்பாங்க, எல்லா வகையான மலர்களும் அங்கே இடம்பெறும். எத்தனை லட்சம் பேர் போனாலும் அவங்க சுமையெல்லாம் கொடுக்கறது வந்து அன்னைக்கிட்ட தான். அன்னை அதை வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க இல்லையா, அது வந்து நிறைய சேரும்போது அது ஒரு அன்னையை சூழ்ந்துடும். அது உண்மைதான். ஆனால் சூழல் கெட்டுடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா திருப்பதிக்கு போக முடியாது இல்லையா, மதுரைக்கு போக முடியாது, திருவண்ணாமலைக்கு போக முடியாது, ராகவேந்தர் கோயிலுக்கு போக முடியாது, ஷீரடி போக முடியாது. அந்த கோயில்களுக்கு போகிறது வந்து அந்த புனிதத்துவத்தை குறைக்கிறதுக்காக போகல, அவங்களுடைய சூழ்நிலையை அங்கே இறக்கி வைப்பாங்க. ஆனால் அதை பெறக்கூடியவர்கள் யோகிகள். அது வந்து அவங்கள அதை பாதிக்காது, அந்த சூழலை வந்து தாழ்த்தாது. ஆனால் எவ்வளவு வந்து அங்கே குவிஞ்சாலும் அதை மறுபடியும் அதை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த சூழலை வந்து
ஒரு வலுவாக்கணும்னா அதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுதான் ஆகணும். அது அரவிந்தர் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு அன்னையே தன்னுடைய கைப்பட எழுதின புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்புகளை நான் படித்த வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆசிரமம் மூடிய பிறகு இரவு 8 மணிக்கு மேலே, அதாவது கண்ணுக்கு தெரியாத நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது தேவதைகள். இவங்க எல்லாம் வந்து அங்கே வந்து ஆசிரமத்தை இந்த சூழலெல்லாம் வந்து புனிதப்படுத்தி சமாதி மேலே இருக்கிற அந்த மக்களுடைய கவலையெல்லாம் சூழ்ந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிளென்சிங் பண்ணுவாங்க, அந்த இடத்தெல்லாம் தூய்மை பண்ணி சுத்தம் செய்வாங்க அப்படின்னு அன்னையே சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா மனிதர்களுடைய கவலைகள் எங்கெல்லாம் குவிகிறதோ அங்கெல்லாம் அந்த தேவதைகளுடைய வேலை, அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து அந்த சூழலை சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன புரியும்னா, எவ்வளவு கவலைகள், இந்த வேதனைகள், வலிகள் ஒரு இடத்துல குவிஞ்சாலும் அது அன்னைக்கு அதை சுத்தமாகி மறுநாள் காலையில் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச வரை ஆசிரமத்துக்கு போயிட்டு உடனே வர்றதை விட அங்கேயே ஒரு நாள் தங்கி இருந்து விடுதியில் 6 மணிக்கு மேலே நைட்டு 11 மணி வரைக்கும் கூட திறந்துருக்கும். ஆமாம், நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். அந்த நீங்கள் தங்கியிருக்கிற அந்த விருந்தினர் மாளிகை இருக்கு இல்லையா, கெஸ்ட் ஹவுஸ், அந்த ரிசெப்டை காமிச்சிங்கன்னா அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த நெடுநேரம் ப்ளூ லைட் மெடிடேஷன் சொல்லுவாங்க, அது எல்லாரும் ஆசிரம சாதகர்லாம் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம உட்காந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விடிய கூட உள்ளே உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் உட்காந்து பண்ணால் இன்னும் ரொம்ப விசேஷம்தான். எப்படி இருந்தாலும் அது பகலில் பண்ணினாலும் சரி, இரவு 8 மணிக்கு மேலே உட்காந்து பண்ணாலும் சரி, அன்னையுடைய சூழல் எப்பொழுதும் எனர்ஜியாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து உட்காந்து யோசிக்க வேண்டியதில்லை. அந்த வகையில் அந்த அட்மாஸ்பியருங்கிறது நமக்கு வந்து நம்முடைய கர்ம வினையை கரைக்கிறத விட, நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா சுமையும் விட்டு விலகி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறத விட, அன்னை நம்முடைய தேவையெல்லாம் வர கொடுத்து அனுப்புவாங்க. அதாவது நாம் என்ன விரும்புகிறோமோ கொடுக்கறது ஒரு பக்கம் அன்னை இருந்தாலும், நமக்கு என்ன தகுதி இருக்கோ, எது சரியாக வருமோ அப்படிங்கிறத அன்னை பார்த்து பார்த்து கொடுக்குற தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையில் வந்து இது கிடைக்கல, அது கிடைக்கல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அன்னையோட கருத்து என்னென்னா, நீ கேட்குறது ஒன்று ஒன்றா பட்டியல் போடுற இல்லையா, இதை விட உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்க இல்லையா, அதுதான் பெரிய வரம். இந்த வாழ்க்கையை கொடுத்ததே ஒரு வரம். அந்த வரத்தை நீ அனுபவி. ஆனால் அதுக்குள்ளே போய் ஸ்பெசிஃபிக்காக இது வேணும் அது வேணும் கேட்க தேவையில்லை. அப்போ வாழ்க்கைன்னு என்ன? வரம். அதுவே வரங்கிறதுனால அப்போ அவன் மதனை சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாட்களும் நிம்மதியாக நகரணும், சந்தோஷமாக நகரணும், ஒரு வளமான நல்ல பண்புகளால் நகரணும். அப்போ அந்த நாட்களை எப்படி நகர்த்துறதுன்னு பார்த்து ஒரு விழிப்போடு இருந்து தவறு நேராமல், சிறு இடத்திலும் ஒரு மன வேதனையாக மாறாமல் அதை மகிழ்ச்சியாக்குற அந்த ஒரு ஃபார்மேட்டை நீ கற்றுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அதனால் அன்னைனாலே உயர்வு, அன்னைனாலே வெற்றி, அன்னைனாலே மகிழ்ச்சி, அன்னைனாலே முன்னேற்றம், அன்னைனாலே படைப்பாற்றல், அன்னைனாலே அன்பு, அன்னைனாலே அமைதி, அன்னைனாலே அழகு, இப்படி அடுக்கிட்டே போகலாம். அதாவது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி ஆனந்தமயமான ஒரு தெய்வீக பேரன்பத்தை அனுபவிக்கணும்னா இந்த அன்னை மார்க்கம் தான் உயர்ந்தது. அன்னை வழியில் தான் இந்த உலகம் வரப்போகிறது. வரும் காலம் அன்னையோட காலம்ங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், நீங்கள் ரொம்ப பயனுள்ள தகவல்களை நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். என்னோட டாக்டர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கா, செகண்ட் டாக்டர். அவளுக்கு வந்து படிக்க போறப்போ இடம் கிடைச்ச உடனே இங்க வந்து பூ அலங்காரம் பண்ணேன். ஸ்காலர்ஷிப் கிடைச்ச உடனே அலங்காரம் பண்ணினேன். அடுத்தது வந்து அவளுக்கு வேலை கிடைச்சதாங்க, உடனே இங்க வந்து அலங்காரம் பண்ணினேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டாக்டர், she has got married to great grandson of ராஜாஜி. அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனப்பறம் ஃபர்ஸ்ட் இங்க வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியம், தேடி வந்த மாப்பிள்ளை அது. அந்த மாதிரி வந்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இட் இஸ் a blessing. 2 இடத்துல யூஸ்வலா பண்ணேன். ஒண்ணு பாபா காலில் வச்சிருவாங்க, பாபா வந்து என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அதே மாதிரி அன்னையும் அப்படிதான் இங்க வந்து பூ அலங்காரம் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் வந்து பண்ணி எல்லா விதத்துலயும் எனக்கு சக்சஸ் தவிர கிடையாது. எனக்கு அது நானே அழுதி விட்டு சொல்ல முடியும். ஏன்னா இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு தடவையும் அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ரிசல்ட் போகும், அதுவும் ஹைலி கமெண்டட் வரும். அது ரொம்ப பெரிய விஷயம். பிஹெச்டி தீசிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ரிப்போர்ட்ஸ் வந்து இந்தியன் வரணும், ஃபாரின் வரணும்.
2 ரிப்போர்ட்ஸும் ஹைலி கமெண்டட் வரும். வைவாவும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும். இப்ப லேட்டஸ்டா இன்னும் ஒருத்தர் பண்ணணும் பெண்டிங் யாருதுன்னா புஷ்பவன குப்புசாமி. அவர் தான் முடிச்சாரு இப்ப லாஸ்டா. அவரோடது தான் பெண்டிங். இந்த மாதிரி வந்து அன்னையோட அருள் த்ரூ அவுட் இருக்குங்கிறதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா மேல இந்த அன்னை பிளஸ் பண்ணிருக்கா சரவணன் மூலமா. வேற எதுவுமே நான் சொல்றதுக்கு இல்லை. தேங்க்யூ வெரி மச். மக்கள் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகிக் கொண்டு வந்த ஸ்ரீ அன்னை தரிசனம் நிகழ்ச்சி இனிமேல் காலை 7:30 மணிக்கு ஒலிபரப்பாகும். காண தவறாதீர்கள். என்ன நேயர்களே, வாழ்க்கையே ஒரு வாரம். ஸோ இதை நம்ம எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும். அதுக்கு எப்படி வாழணும் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் சொன்ன வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றணும்னா, உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் வேணும்னாலும் நீங்கள் சார் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காக்கில் இருக்கிறவங்கெல்லாம் சார் அங்கே வரப்போகிறாரு. ஸோ அப்போ சார் வரும்போது நீங்கள் நேரடியாகவே சார்கிட்ட கன்சல்டிங் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு, நீங்கள் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நேர்லயே கன்சல்டிங்ல மீட் பண்ணலாம். ஸோ மீண்டும் அன்னை தரிசனம் நிகழ்ச்சியின் வேலையாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாதனா. நன்றி, வணக்கம். அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறுவில்